போட்டோல உங்க கூட இருக்கிறது யாருன்னு சொல்லு. இது நீ இல்லைன்னா அது டெய்ஸி இல்லை, அது டெய்ஸி இல்லைன்னா இது நீ இல்லை. அது மட்டும் இல்ல, நீ எத்தனை போட்டோல இருக்கன்னு பாக்குறியா? பாரு, இது யாரு, இது யாரு? இதெல்லாம் நீ இல்லைன்னா பாரு, இது யாரு? ஏண்டி இதுக்கே ஆட ஆரம்பிச்சிட்டியே, இன்னும் நான் பூஜையே ஆரம்பிக்கலையே. ஆமா, நீ என்னமோ சொன்னியே, உன்னை அனுப்புனான இந்த முத்து, அவன் கூட யாருன்னு தெரியாதுன்னு சொன்னல. அப்படின்னா நீ அப்பம் பேர் தெரியாதவளா? அந்த சதிகாரி டேசியும் முத்துவும் எனக்கு எதிராக எப்படி சதி செய்யறாங்கன்றது நீ பார்க்கணுமா? அதுக்கும் ஆதாரம் இருக்கு. நல்லா பாரு, இவன் தான் முத்து, தெரியுமா? உன்னை சுத்தி இருக்கிற எல்லா போட்டோவையும் பாரு. இதுக்கு பிறகுமா நீ சாவித்ரி சாவித்ரின்னு சொல்லுவ? இப்பவாவது நீ யாருங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லணும், இல்லனா உன் வேஷத்தை மொத்தமா கிழிச்சிடுவேன். நீ மட்டும் இல்ல, நீ உன் அப்ப முத்து, அந்த டெய்ஸி எல்லாருமா சேர்ந்து எனக்கு எதிராக போட்ட சதி திட்டத்தை நார் நாரா கிழிச்சிடுவேன். அதுவும் ஆதாரபூர்வமா. 4 சாட்சிங்க இருக்காங்க. இருங்கம்மா, நான் எடுக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க. ஆமா இருக்கங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, கிளினிக்ல இருந்து போகணும். ஹலோ, ஆமா, நான் மிஸ்ஸஸ் செல்வநாயன் தான் பேசுறேம்மா. யாரு, சுசிலாவா? சொல்லுமா. என்னது, அங்க வரலையா? டாக்டர் கிளம்பிட்டாரா? வேண்டாமா, டாக்டர் கிட்ட எல்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம். தேங்க்ஸ்மா. என்னம்மா, என்னாச்சு? கிளினிக்கே வரலன்னு சொல்றாங்க. அப்ப நான் சொன்ன மாதிரி தாம்மா, ஐயா வந்து வேற பெரிய ஆஸ்பத்திரி தான் கூட்டி போயிருப்பாரு. ஐயோ, இவன் சொல்ற மாதிரியே இருக்கணுமே. தலையெல்லாம் கிருகிருன்னு வருதே. ஏ தானோ, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வாடா. சரிம்மா. காரை விட்டு இறங்கும்போது நீ கேட்டிய, இது ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருக்காங்களான்னு. 1க்கு 4 டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்ப கூப்பிட்டுமா? டாக்டர்ஸ் வாங்க.
பத்திரிக்கையாளர்னா எப்படி? நான் தாண்டி அழணும். 4 எழுத்து படிக்காம தெத்துப்பல்ல வச்சுக்கிட்டு எனக்கே தண்ணி காட்டினல்ல. இப்போ ஆட்டம் க்ளோஸ். இனிமே என் ஆட்டம் தான். நீ செஞ்ச சதிக்கு சாட்சியா உன்னை சுத்தி செதறி கிடக்குது பார் போட்டோஸ். இதெல்லாம் பொய் இல்ல, ஒரிஜினல். இந்த போட்டோஸ்லாம் பிரிண்ட் போட்டானே, அந்த போட்டோகிராஃபர் யாருன்னு உனக்கு தெரியணுமா? டாக்டர் முருகேஷ். ஸ்டுடியோ ஓனர். காட்டியாவும் மூஞ்சிய. பாரு, ஒரு பக்கம் வேலைக்காரி முகம், இன்னொரு பக்கம் சதிகாரி முகம். உன் சதிகார மூஞ்சி எப்படி போட்டோக்குள்ள மாட்டிச்சுன்னு தானே யோசனை பண்ற? உனக்கு தெரியாம உன்னை போட்டோ பிடிச்சவ நான் அப்பாயிண்ட் பண்ண லேடி டாக்டர். காட்டுமா உன் மூஞ்சிய. அப்ப முத்துவோட சதியை முறியடிக்க இந்த வியூகத்தை உருவாக்கி உன்னை கையங்களமா பிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சது என் ஆத்ம நண்பன் கலியுக கர்ணன் சக்கரபாணி. காட்டுங்க உங்க முகத்தை. இரு, 4 டாக்டர் சொன்னேன்ல, 3 பேரை தானே பார்த்திருக்க. 4வது சக்கரபாணி. 4வது டாக்டர் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்லயே இல்லையே. யாரா இருக்கும்? வெள்ளாட்டு கும்பலுக்குள்ள ஒரு கருப்பாடு. சக்கரபாணி இந்த சாவித்திரிக்கு இல்ல இந்த பிரியாவுக்கு வேண்டப்பட்டவனாவும் இருக்கலாம். எதுக்கும் அந்த மூஞ்சியை காட்ட சொல்லுங்க. பெரியப்பா வா. பாரு, நல்லா பாரு. சொன்னியா இன்னைக்கு? ஐயா, என் பெரியப்பா கிராமத்துல இருந்து வந்திருக்காரு, என் அம்மாக்கு அப்புறம் என் பெரியப்பா தான் என்ன அன்பா பாத்துக்கிட்டாருன்னு. பாரியும் பெரியப்பன அது நேத்து வரைக்கும் 4 காந்தி நோட்டை கண்ணில் காட்டினோட நாக தொங்க போட்டுட்டு எங்க கட்சியில சேர்ந்துட்டான். இன்னில இருந்து எங்க பெரியப்பா. மிஸ்டர் சக்கரபாணி, நல்லா பாருங்க. நீங்க அடிக்கடி சொல்வீங்களே 3 கல்குவாரி, 4 டெக்ஸ்டைல் மில்ஸ், ஏகப்பட்ட உதிரி பிசினஸுக்கு அதிபதின்னு. தி கிரேட் செல்வநாயகம். இந்த செல்வநாயகத்து கண்ணுல இத்தனை நாள் விரல விட்டு ஆட்டின இந்த சாவி இல்ல பிரியாவ நல்லா பாருங்க. ஒரு பொட்டச்சியா இருந்துகிட்டு எப்படிலாம் என்ன அப்பா அப்பாவா? யாருக்கு யாரடி அப்பா? இப்ப சொல்லு, நீ பிரியா தானே? என் குடும்பத்தையும் என் குடும்ப நிம்மதியும் சீரழிக்க வந்த அதே பிரியா தானே? அப்பா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த நாளை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவீங்கப்பா. அப்பா அப்பப்பா,
இவ்வளோ தூரத்துக்கு நல்லா மாட்டிக்கிட்டும் கூட இன்னும் இவளுக்கு வாய் கொழுப்பு அடங்கலையேப்பா. எப்பா அப்பப்பா கவனிப்பா. அவளுக்கு கொழுப்பு மட்டும் இல்ல, உடம்பு பூரா மூளை, அதுவும் கிரிமினல் மூளை. 14 வருஷத்துக்கு முன்னாடி அவளை ஒரு இருட்டுல நடு வீதியில வீசிட்டு வந்தல்ல, அதுக்கப்புறம் விஸ்வரூபம் எடுத்து யானை கரம் வைக்கிற மாதிரி என்னை தேடி வந்து என்ன பழிவாங்க வந்திருப்பாளாவ. சார், திடுதுப்புன உங்க வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்ல, 4-5 நாளா உங்க கண்ணிலேயே படாம டிபிக்கு கொடுத்திருக்கானே, இவ எவ்வளவு பெரிய கைகாரியா இருப்பா. ஏய், அவளுக்கு தெரியும் மிஸ்டர் சக்கரபாணி, நான் ஒண்ணும் அவ்வளவு முட்டாள் இல்ல. அதான் எங்க என் முன்னாடி வந்தா அவ பல்லியும் மூஞ்சியை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன்னு அப்படியே பதுங்கிட்டே இருந்தா. எல்லாம் அப்பாவி நடிப்பு. என்ன ஒரு பொட்டச்சி அவகிட்ட ஏமாந்துட்டு இருந்தா சார் எனக்கு ஆதங்கம். இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை நான் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லை. வர ஆத்திரத்துக்கு சார், ஏன் சார் நிறுத்திட்டீங்க? 2 விஷயத்தை அடக்கவே கூடாது சார், கொட்டி தீர்த்தரணும். அடிங்க சார், உங்க ஆத்திரம் அடங்குற வரைக்கும் இவ்வளவு நல்லா போட்டு அடிங்க சார். இல்ல சார், எனக்கு அடங்காது. இவளை அடிக்கிறதுனால என் ஆத்திரம் அடங்காது. எனக்கு அவன் வேணும். இவ அப்பன் முத்து எனக்கு வேணும். போலீஸ்காரன் சுட்டும் அவன் ஏன் சாகலன்னா அவன் என் கையால சாகணும்னு தான். ஏய் பிரியா, போய் அப்பன்ட்ட சொல்லு, என்னைக்கு இருந்தாலும் அவன் சாவு என் கையால தான். ஏதோ ஒரு ஆவேசத்தில் அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன், அது தப்புதான். ஆனா உலகத்துல தப்பு செய்யாதவன் எவன் இருக்கான்? அதுக்காக இப்படியா என் வாழ்க்கையை சீரழிக்கணும் அவன்? ஜென்மத்துக்கு என்னால் அவனை மன்னிக்கவே முடியாது. என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு காசு பணம் கொள்ளடிக்கிறதுக்காக உன்னை என் வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தா கூட அவனை நான் மன்னிச்சிருப்பேன். ஆனா அவன் பேச்ச கேட்டு வீட்டு நிம்மதியை குறைக்க வந்தியே. அண்ணன் என்ன செஞ்சாலும் நெஞ்சு ஆறாதுடி. உன்னை உயிரோட விடுறேன், ஆனா ஏன்னு கேட்டுக்க. தெரிஞ்சோ தெரியாமலோ 6 வருஷம் உனக்கு நான் அப்பனா இருந்திருக்கேன். அதுக்காக தான் பழைச்சு போ. This is too bad, Mr. செல்வநாயகம். This is too bad. இந்த காலம் எப்படி இருக்கு? ஒரு 20,000 ரூபாய் பிச்சை காசை கொடுத்த பிச்சைக்கார நாயி பின்னாலேயே துரத்தி திருப்பி கேட்டு டார்ச்சர் பண்ற காலம் சார் இது. ஆனாலும் சார், நீங்க இவ்வளவு நல்லவரா இருக்க கூடாது சார். இவ யாரு சார்? இவகிட்ட நீங்க இறக்கம் காட்டலாமா சார்? இவ என்ன காரியம் செஞ்சிருக்கா சார்? உங்க பொண்ணுக்கு போதை பழக்கத்தை உருவாக்கி விட்டு உங்க குடும்ப மானத்தையே கப்பல் ஏத்திருக்கா சார். அது மட்டுமா, ஒரே குடும்பத்தில் இருக்கிற புருஷன் பொண்டாட்டி இந்தியா பாகிஸ்தான் பிரிவின மாதிரி பிரிச்சு இத்தனை வருஷம் பேசக்கூட விடாத மாதிரி பண்ணிருக்கா சார். சார், இவ லேசப்பட்டவ இல்ல சார். இவ கால நம்ம மச்சத்தை தேடுறோம்னு தெரிஞ்ச உடனே இவளாவே போய் நெருப்ப மிதிச்சு கால்ல உங்க ஒய்ஃபை இங்கேயும் கொட்ட வச்சு நம்ம கிட்ட இருந்து மறைச்சவ இல்ல. பெரிய நடிகை சார், இவ பெரிய நடிகை.
இவளுக்கு நடிகையர் திலகம்னு ஒரு பட்டமே கொடுக்கலாம். ஏன் கொடுக்க கூடாது? இவ்வளவு தூரம் அவளை அடிச்சு உண்மையை சொன்னாளா? இல்லையே. எல்லா போட்டோயும் பார்த்த அப்புறமும் கூட வாயடைச்சு போய் அப்படியே நிக்கிறா. பிரியா, ஏய், மறுபடியும் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன். அப்பன் திருட்டு பய முத்து எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? அவன் எங்க தங்கியிருக்கான்னு சொல்லு. சொல்லிடி, உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இந்த பாரு, சார் கேக்குறாரு, மரியாதையா சொல்லிடு. இந்த கிழட்டு நாய் கிட்ட கேட்டா இதுக்கு டெய்ஸியோட அட்ரஸ் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. முத்துவோட அட்ரஸ் தெரியல. நிச்சயமா முத்து எங்க இருக்கான்னு உனக்கு நல்லா தெரியும். கரெக்டா சொல்லிடு. உன்னை மன்னிச்சு சார் விட்டுருவாரு. இல்லைன்னா ஏற்கனவே ஒரு கால் லொடக்கு இருக்கு, இன்னொரு காலையும் லொடக்குன்னு எடுத்துட்டு போறாரு. என்ன இல்ல உள்ளதில்லை கம்பி என்ன கிட்டமா 1 2 3 4 5 6 7 8 சொல்லு. என்ன சார் இவ்வளவு அடிச்சு அசர மாட்டேங்கிறா? நடிகர் திலகம் டைட்டில் கொடுத்தா கூட ரியாக்ஷனே இல்லாம நிக்கிறா. அவ அப்படிதான் சொல்ல மாட்டான். அவ அப்ப இவளை நல்லா தயார் பண்ணி தான் அமைச்சிருக்கான். இவகிட்ட கேட்டு எனக்கு எந்த தகவலும் கிடைக்க போறது இல்லை. சார் அப்படி எல்லாம் விட்டுற முடியுமா சார்? சொல்லுங்க சார், போலீஸ்க்கு. வேணாம் சக்கரபாணி, போலீஸுக்கு போயிட்டா அது பிரஸுக்கு போயிடும். அப்புறம் என் குடும்பத்தை சேர்ந்த பொம்பளைங்களை பத்தியும் எழுதிடுவாங்க. அது என் கௌரவத்துக்கு அவமானம் சார். இந்த கழுதியை 4 சாத்தி எங்கேருந்து வந்தாலும் அங்கேயே துரத்தி போச்சு. அப்பா, பெரியப்பா வந்துடுல்லப்பா. இந்த கமிஷனரை எங்கேருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் தள்ளு. சரியா? இங்க பார், இது எதுக்கு தெரியுமா? நீ நடிகை திலகம் சாவித்ரி மாதிரியே என் வீட்டை நடிச்சியே, அதுக்காக இல்ல, என் பொண்ணுக்காக உன் வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தனல்ல, அதுக்கான கூலி இந்தா. பொறுக்கிக்கிட்டு போய் ஊர் போய் சேரு. ஆனா ஒண்ணு, இதுக்கு மேலேயே முன்னாடி நான் உன்னை பார்த்தேன், நீ க்ளோஸ். ஆரம்பிங்க, சீக்கிரம் மாடுங்க.